செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொச்சி அருகே கடற்படை கிளைடர் விமானம் விபத்துக்குள்ளானதில் 2 அதிகாரிகள் உயிரிழப்பு. சம்பவத்துக்கான காரணத்தை ஆராய விசாரணைக்கு உத்தரவு. நாடு முழுவதும் கொரோனா பாதித்தோர் எண்ணிக்கை 65 லட்சத்தை தாண்டியது. கடந்த 24 மணி நேரத்தில் 75,000க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி. நாடு முழுவதும் இன்று 72 நகரங்களில் சிவில் சர்வீஸ் தேர்வு. 2 பிரிவுகளாக நடைபெறும் தேர்வில் 10 லட்சம் பேர் பங்கேற்பு. சென்னையில் 62 மையங்களில் 22,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வில் பங்கேற்பு. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு முறையான வசதிகள் செய்து தரப்படவில்லை என புகார். போதைப்பொருள் விவகாரத்தில் கன்னட நடிகை அனுஸ்ரீயை காப்பாற்ற முயன்ற முன்னாள் முதல்வர் யார்? முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி கேள்வி. விடுதலை போராட்ட வீரர் தியாகி திருப்பூர் குமரனின் 117வது பிறந்த தினம். திருப்பூர் நினைவு மண்டபத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை. கொரோனா நோய் தொற்றுக்கு மத்தியிலும் நடைபெற்ற ஆண்களுக்கான அம்மன் கோவில் திருவிழா. கிடா விருந்து நிகழ்ச்சியுடன் ஒரே நேரத்தில் 5,000 பேர் பங்கேற்று வழிபாடு. கொரோனா தீவிரமாக பரவி வரும் போதிலும் தொடர்ந்து அலட்சியம் காட்டும் பொதுமக்கள். இறைச்சி கடைகளில் முண்டியடித்து கூடுவதால் தொற்று ஆபத்து அதிகரிப்பு. பாம்பன் தூக்கு பாலத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு. பாதுகாப்பு கருதி பயணிகளை இறக்கிய பிறகு இயக்கப்பட்டது சேது விரைவு ரயில். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் கொச்சி கடற்படை தளம் அருகே சிறிய ரக பயிற்சி விமானம் விழுந்து நொறுங்கியதில் கடற்படை வீரர்கள் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள INS கருடா கடற்படை தளத்தில் இருந்து இன்று காலை சிறிய ரக விமானத்தில் வழக்கமான பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. இதில் லெப்டினன்ட் ராஜீவ் ஜா மற்றும் கடற்படை அதிகாரி சுனில்குமார் ஆகியோர் பயணித்தனர். கிளைடர் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கடற்படை தளம் அருகே தொப்பும்படி பாலம் அருகே விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. அதில் இருந்த 2 மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் ஏற்கனவே 2 உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 65 லட்சத்தை கடந்துள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 75,829 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொற்று பாதிப்புக்கு ஆளானவர்களின் எண்ணிக்கை 65,49,374 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 940 பேர் கொரோனா தொற்றினால் பலியாகியுள்ளதால் பலி எண்ணிக்கை 1,01,782 உயர்ந்துள்ளது. 55,09,967 பேர் கொரோனாவில் இருந்து மீண்டுள்ளனர். போதைப்பொருள் விவகாரத்தில் கன்னட நடிகை அனுஸ்ரீயை காப்பாற்ற முயன்ற முன்னாள் முதலமைச்சர் யார் என முன்னாள் முதலமைச்சர் திரு குமாரசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கன்னட திரையுலகில் போதைப்பொருள் விநியோகம் தொடர்பாக நடிகைகள் ராகினி, சஞ்சனா உட்பட 14க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கன்னட நடிகையும் தயாரிப்பாளருமான அனுஸ்ரீ
போதைப்பொருள் விற்பனையாளர்கள் கிஷோர் ஷெட்டி, தருண் ஆகியோருடன் தொடர்பில் இருந்தது தெரியவந்துள்ளது. மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில் இருந்து தப்பிப்பதற்காக முன்னாள் முதல்வர், அவரது மகன் மற்றும் மங்களூருவைச் சேர்ந்த எம்எல்ஏவிடம் அவர் உதவி கேட்டது அம்பலமானது. இந்நிலையில் இவ்வழக்கில் அனுஸ்ரீயை காப்பாற்ற முயலும் முன்னாள் முதல்வர் யார் என்பதை மாநில அரசு தெளிவுபடுத்த வேண்டுமென திரு குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். தன்னுடன் சேர்த்து 6 முன்னாள் முதலமைச்சர்கள் உள்ள நிலையில் யார் அந்த முன்னாள் முதல்வர் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் வழக்கில் அரசியல்வாதிகள், அவர்களது வாரிசுகள் மற்றும் தொழிலதிபர்களுக்கு தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகும் நிலையில் இதுகுறித்து முழு விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் திரு குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஆண்கள் மட்டுமே பங்கு பெறும் வினோத திருவிழா நடைபெற்றது. கொரோனா கட்டுப்பாடுகளையும் மீறி 5000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்று கிடா வெட்டி அம்மனை வழிபாடு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை அடுத்துள்ள முதல்நாடு கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் 3வது வாரம் எல்லை பிடாரி அம்மனுக்கு கிடா வெட்டி பச்சரிசி சாதம் படையலிடுவது வழக்கம். கடந்த 3 தலைமுறைகளாக நடைபெறும் இந்த திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கு பெறுவர். இந்த ஆண்டு திருவிழாவையொட்டி ராமநாதபுரம் மட்டுமின்றி விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டனர். 60 செம்மறி ஆடுகளை பலியிட்டு அனைவருக்கும் அசைவ பிரசாதம் வழங்கப்பட்டது. அதிக மகசூல் கிடைக்க வேண்டுமென வழக்கமாக நடத்தப்படும் இந்த திருவிழாவில் இந்த ஆண்டு கொரோனா தொற்றில் இருந்து மீள வேண்டும் எனவும் வழிபாடு நடத்தப்பட்டது. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை நைட்டு ஸ்டார்ட் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை கறி விருந்துன்னு சொல்லி ஒன்று வச்சு பண்ணிட்டாங்க. இது ஆம்பளையால் மட்டுமே கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம். இது முன்னோர்கள் ரொம்ப இருந்து வழிபட்டு வந்திருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் சொந்த ஊர் இதுதான், எங்கள் அப்பா அம்மாவோட சொந்த ஊர் இதுதான். அதில் இதெல்லாம் விட்டுட்டு இங்கே பொழப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்கோம். வருஷம் இது கரெக்டாக சொல்லிடுவாங்க, நாங்களும் வந்துடுவோம். இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால எங்களுக்கு எல்லா பலனும் கிடச்சிருக்கு. நாங்கள் இங்கே ஊரை விட்டு போயிருந்தாலும் இந்த தெய்வம் எங்களுக்கு ஒரு நல்ல பொழப்பு அங்கே கொடுத்துருக்கு. அதனால நாங்கள் வருஷம் வழிபட்டுட்டு போயிட்டுருக்கோம். இது புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு வாரத்து காலத்துக்கு இந்த கோயிலை பக்கமே பெண்கள் நடமாட்டமே இருக்காது. ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது பச்சரிசி சோறு, கைக்குத்தல் அரிசி மாதிரி இடித்து உருண்டை பிடிச்சி செம்பரியாடு பலி கொடுத்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். சுற்று வட்டார மக்கள் பூரா இங்கே நல்லபடியாக சாமியை கும்பிட்டு அவங்க நேர்த்திக்கடனை செலுத்திட்டு போவாங்க. தமிழகத்தில் தளர்த்தப்பட்ட ஊரடங்கு காரணமாக ஞாயிற்றுக்கிழமையான இன்று இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டமாக குவிந்ததால் தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகள் அகற்றப்பட்டு வழக்கம் போல் அனைத்து கடைகளும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புரட்டாசி மாதம் காரணமாக இறைச்சி விற்பனை சற்று மந்தமாக இருந்து வரும் போதிலும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று இறைச்சி கடைகளில் மீண்டும் மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. திருச்சி புத்தூர் காந்தி மார்க்கெட் மீன் சந்தையில் வழக்கத்தை விட மக்கள் கூட்டம் அதிகரித்திருந்தது. சமூக இடைவெளியை பின்பற்றாமல் மக்கள் குவிந்ததால் கொரோனா நோய் தொற்று பரவும் ஆபத்து உருவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னைக்கு செல்லும் சேது விரைவு ரயில் பாம்பன் தூக்கு பாலம் வழியாக நேற்று இயக்கப்பட்டது. ரயில் புறப்படுவதற்கு முன்பு பாம்பன் தூக்கு பாலத்தின் உறுதித்தன்மையை சோதனை செய்தபோது தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ரயில்வே பொறியாளர்கள் வரவழைக்கப்பட்டு சீர் செய்யும் பணி நடைபெற்றது. பணிகள் முழுமையாக முடிவடையாத நிலையில் சேது விரைவு ரயில் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் இருந்து பயணிகள் இன்றி பாம்பன் தூக்கு பாலத்தை கடந்து மண்டபம் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் இருந்து பயணிகள் அரசு பேருந்து மூலம் மண்டபம் ரயில் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து ரயிலில் அனுப்பி வைக்கப்பட்டனர். பாம்பன் தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு முழுமையாக சீர் செய்யப்பட்ட பிறகு சேது விரைவு ரயில் இன்று ராமேஸ்வரத்தில் இருந்து இயக்கப்படும் என்றும், இல்லாவிட்டால் மண்டபம் ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் அருமணி அருகே பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கணவன் மனைவி மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கடையாலூமூடு செக்கட்டிவிளை பகுதியைச் சேர்ந்த மேரி ஜெயராணி என்பவர் தனது மகளின் திருமணத்திற்காக வங்கியில் வைத்திருந்த பணத்தை அதே பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ் அவரது மனைவி கிறிஸ்டினாளிடம் அவசர தேவைக்காக கடனாக கொடுத்திருந்தார். இதேபோன்று ஆகாஷ் கிறிஸ்டினாள் தம்பதியினர் அப்பகுதியில் உள்ள பெண்களிடம் பணத்தை வாங்கியுள்ளனர். இந்நிலையில் பணம் கொடுத்து பல ஆண்டுகள் ஆகியும் திரும்பித் தராததால் மேரி ஜெயராணி உள்ளிட்ட பெண்கள் ஆகாஷ் வீட்டின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். இதுகுறித்து காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. போலீஸ்லேயே சொன்னாங்க, நீங்கள் இப்போ வீட்டுக்கு வாங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வாங்க, நாங்கள் ரூபா வாங்கி தரோம் அப்படின்னு. அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போன பிறகு அவங்க சொன்னாங்க, இருங்க அவங்க கொண்டு வருவாங்கன்னு சொல்லியதை தவிர எங்களுக்கு வாங்கி தரது அவங்க முயற்சி எடுக்கவே இல்லை. அடுத்து நாங்கள் திருப்பி ஒரு தடவை எழுதி வச்சா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எழுதி வச்சா 6 மாதத்தில் நான் ரூபா குடிக்கேன் அப்படின்னு. அப்போ அதில் பில்லு ரசீது போட்டு தந்தாங்க. 6 மாதம் கழிஞ்சு நாங்கள் போய் கேட்கும்போது அவளுக்கு 2 லாரி இருந்துச்சு. 2 லாரியும் விற்கும்போது நாங்கள் கேட்டபோது அவள் சொல்லியா, அது உங்களுக்கு 6 மாதத்தில் ரூபா தந்தா போதுமே, எதுக்கு எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுதுன்னு. 6 மாதம் தண்டி 2 லாரி விற்கும் போதும் இல்லை. அவள் சொத்துல உள்ள வருமானம் மாதம் முடியாது. இதை எடுத்து யாருக்குமே எங்களுக்கு ரூபா தரல. இனி பல்வேறு பகுதிகளில் நடந்த குற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இருசக்கர வாகனங்களை திருடிய 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்து 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். சீதாராம் மேடு பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் இருவரும் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் ஓசூர் பகுதியில் முகாமிட்டு இருசக்கர வாகனங்களை திருடி வருவதும் தெரியவந்தது. அவர்களை கைது செய்து 6 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் முக்கிய குற்றவாளியான பாபு என்பவரை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் இருந்து 11 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். அம்மையார் குப்பம் பகுதியில் பெட்ரோல் திருடிய டோம்னிக் அலெக்ஸ் என்பவரை பொதுமக்களே பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த நிலையில் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பெட்ரோல் திருடுவது மட்டுமின்றி இருசக்கர வாகனங்களையும் திருடியது தெரியவந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த அவர் இருசக்கர வாகனங்களை திருடி விழுப்புரம் மாவட்டத்தில் விற்று வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சிறுவர்கள் 2 செல்போன் மூலம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 17 மற்றும் 15 வயதுடைய இச்சிறுவர்களிடம் இருந்து 200 கிராம் கஞ்சா, 3 செல்போன்கள் மற்றும் எடை பார்க்கும் இயந்திரத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். 2 சிறுவர்களையும் கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய காவல்துறையினர் பிறகு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே 15 வயது சிறுமி மாயமான விவகாரத்தில் தொடர்புடைய இளைஞரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சிறுமியை அழைத்துச் சென்றதாக காரப்பிடாகை பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளைஞரையும் கைது செய்துள்ளனர். அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியில் பேருந்து உரிமையாளர் ஒருவர் இளம்பெண் ஒருவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததோடு அவரை அடித்து உதைத்தும் அராஜகத்தில் ஈடுபட்டார். பாண்டித்துரை என்ற அவர் காரைக்குடி கல்லூரி சாலையில் மருந்தகம் ஒன்றில் பணிபுரியும் பெண்ணிடம் தவறாக நடக்க முற்பட்டுள்ளார். அப்போது நடந்த பிரச்சனையில் அவர் அப்பெண்ணையும் மருந்தக உரிமையாளரையும் அராஜகமாக தாக்கியிருக்கிறார். இதில் காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கொடுங்கையூரில் 100 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் தலைமறைவாக இருந்த 2 முக்கிய குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். விவேகானந்தா நகர் பகுதியில் உள்ள கிடங்கில் இருந்து கடந்த 2ஆம் தேதியன்று 100 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் வியாசர்பாடியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கொடுங்கையூர் குப்பைமேடு பகுதியில் பதுங்கியிருந்த முக்கிய குற்றவாளியான கிஷோர் மற்றும் முரளிதரன் ஆகிய இருவரையும் செல்போன் சிக்னல் அடிப்படையில் கைது செய்தனர்.
கடலூர் மாவட்டம் சிறுதொண்டமாதேவி பகுதியில் கணவனே தனது மனைவியை வெட்டி கொலை செய்துள்ள சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. பன்ருட்டி அருகே உள்ள சிறுதொண்டமாதேவி பகுதியைச் சேர்ந்த பாலதண்டாயுதம் என்ற வழக்கறிஞருக்கும் தபால் துறை அதிகாரியான அவரது மனைவி அருள்மொழிக்கும் இடையே தொடர்ந்து பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக நேற்று பாலதண்டாயுதம் அரிவாளை கொண்டு மனைவியை தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்தார். பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழகத்தில் இருந்து லாரி மூலம் கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்த முயன்ற இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பழுகல் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் காய்கறி லாரியில் ரேஷன் அரிசியை பதுக்கியிருந்ததை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்துள்ள காவல்துறையினர் 5.5 டன் ரேஷன் அரிசியையும் சுமார் 4,18,000 ரொக்கத்தையும் கைப்பற்றினர். புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் யூடியூப் வீடியோவை பார்த்து துப்பாக்கி தயாரித்ததாக கைது செய்யப்பட்டனர். அம்மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் உரிமம் இல்லாமல் துப்பாக்கி வைத்திருக்கும் நபர்கள் குறித்து சோதனையிட்டபோது இவ்விரு இளைஞர்களும் சிக்கினர். அவர்களிடம் இருந்து துப்பாக்கி மற்றும் அதனை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களையும் காவல்துறை பறிமுதல் செய்தனர். இனி மேலும் சில நிகழ்வுகள் வேகச் செய்திகளாக பார்க்கலாம். பெரியார், அம்பேத்கர் சிலைகளுக்கு இரும்பு கூண்டு அமைக்கும் தமிழக அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் பெரியார், அம்பேத்கர் சிலை பாதுகாப்பு இயக்கங்கள் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தலைவர்கள் சிலைகளுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத தமிழக அரசு அவற்றை அவமதிக்கும் பெயரில் கூண்டுகள் அமைப்பதாக குற்றம் சாட்டினர். இதனால் அங்கு திரளான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளை உடனடியாக திறக்க வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் அம்மாநில சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பழமை வாய்ந்த பஞ்சாலைகளை மூடும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், பஞ்சாலைகளை இயக்க செயல் திட்டம் தீட்டி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தித் தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சிறுமியை பாலியல் தொந்தரவு செய்த இளைஞரை போக்சோ சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அப்பெண்ணின் பெற்றோர் ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் பெண் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனையடுத்து மலிங்கா என்ற இளைஞரை போக்சோ சட்டத்தில் கைது செய்த போலீசார் வேலூர் சிறையில் அடைத்தனர். நவராத்திரி பண்டிகையையொட்டி காஞ்சிபுரம் தேரடி காதி பவனில் நவராத்திரி கொலு பொம்மை கண்காட்சி இன்று துவங்கியது. செங்கல்பட்டு மாவட்ட சர்வோதய சங்கம் வளாகத்தில் கொலு பொம்மைகள் விற்பனைக்காக வைத்துள்ளனர். இதில் ஐயப்பன் பூஜை, கனகதாரா, நவகிரகம் உள்ளிட்ட பல்வேறு விதமான கொலு பொம்மைகள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதனை ஏராளமானோர் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இளம்பெண் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து கோவையில் பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை காந்திபுரம் திருவள்ளுவர் பேருந்து நிலையத்தின் முன்பு அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், தீண்டாமை ஒழிப்பு பேரணி, அனைத்திந்திய மாணவர் சங்கம், தொழிற்சங்க கூட்டமைப்பு உள்ளிட்டோர் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகனின் சர்ச்சை பேச்சு காரணமாக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் அதிருப்தி அடைந்திருப்பதால் அந்த கூட்டணியில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வரும் தேர்தலுக்குள் திமுக கூட்டணி உடையும் சூழலும் உருவாகியுள்ளது. வேலூரில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திரு துரைமுருகன், தற்போது திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் வெளியேறும் சூழல் வரலாம் என்றும், வெளியே உள்ள சில கட்சிகள் புதிதாக உள்ளே வரலாம் என்றும் பகிரங்கமாக பேசினார். பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணிக்குள் கொண்டுவரும் எண்ணத்திலேயே துரைமுருகன் இதுபோல் பேசியிருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கணித்துள்ளனர். இவ்வாறு நிகழும் பட்சத்தில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கு கிடைக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறையலாம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகளை தவிர
மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் திமுகவின் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்றும் நிர்பந்தம் கொடுக்கப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுபோன்ற சூழலுக்கு மத்தியில் துரைமுருகன் கூட்டணி குறித்து இவ்வாறு பேசியது திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில் கடும் கொந்தளிப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் இந்த கூட்டணி உடைந்து சிதறலாம் என்றும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். நேபாள பிரதமரின் செயலகத்தில் பணியாற்றும் பிரதமரின் முதன்மை செயலாளர் உட்பட 5 அதிகாரிகளுக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேபாள பிரதமர் ஷர்மா ஒலியின் முதன்மை செயலாளர் இந்திரா பண்டாரி, பிரதமரின் அரசியல் ஆலோசகர் பிஷ்ணு ரிமல், ஊடக ஆலோசகர் சூர்யா தபா, வெளி விவகார தொடர் ஆலோசகர் டாக்டர் ராஜன் பட்டாராய் ஆகியோர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பிரதமர் செயலகத்தின் புகைப்பட கலைஞருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் பிரதமருடன் நேரடி தொடர்பில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் வேலூர், திருவண்ணாமலை உட்பட 8 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரா மற்றும் ஒடிசா கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், தருமபுரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியிலும் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா கடலோர பகுதியிலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.